Hi friends, welcome to Suhi Spice Kitchen. இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் கார்லிக் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ், ஒயிட் ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். இதில் வந்து நம்ம கார்லிக்லாம் நம்ம சேர்த்துருக்கனால டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். நான் வந்து போன் உள்ள சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் போன்லெஸ் கூட எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 லெமனில் உள்ள ஜூஸ், இவ்வளோத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டு. நம்ம வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ முதல்ல கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மல்லி, இவ்வளோத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம மிதமான சூட்டில் வச்சு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் சாதா மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், ஒரு 20 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுட்டு நம்ம தண்ணி விடாமல் நம்ம குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டு. உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் செய்ய ரெடி ஆயிடலாம். இப்போ அதே கடாயில் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போட்டுட்டு சிம்மில் வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்கிறதுனால தண்ணி வந்துடும். நம்ம தண்ணி விடாண்டாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிம்மிலே வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுருவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்திருக்குது. இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டு ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுடலாம். புளிஞ்சு விட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான சிக்கன் கார்லிக் ரோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.